இருக்குன்னு சொல்லி நான் யோசித்து கூட பார்க்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு நேற்று தினத்தில் தெளிவாய் பேசினார். இதை தான் நம்ம பேசணும் சொல்லி, இதை குறித்து நீங்கள் பேச வேண்டும் சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினபடினாலே எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. இதெல்லாம் இதுக்குள்ளே எப்படி நான் ஆண்டவர் பேச முடியும்? இந்த புதிதாக்க ப்ராசஸில் என்னென்னலாம் ஆண்டவர் புதிதாக வைத்திருக்கிறார்? முதல்ல இந்த டைட்டில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன யோசிப்போம்? ஆவியின் கனிகளை குறித்து யோசிப்போம். பொறுமை, அன்பு, நீடிய சாந்தம், தயவு, நற்குணம், இதெல்லாம் தான் இந்த டாபிக்குள்ளே வரும். ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்து இந்த 21 நாளில் இந்த 9 நாட்கள் நாம் முடித்திருக்கிறோம். இந்த 9 நாட்களில் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் மாற்றங்கள் வரணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு யோசிக்காத அநேக காரியங்களை நம்மளோட பேசி கொண்டு வருகிறார். நம்ம யோசிக்க முடியாத காரியங்கள், நம்ம எண்ணத்தில் இதெல்லாம் இருக்குமா அப்படி சொல்லி யோசிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசி வருகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கை இந்த ஒரு சீரீஸில், அதாவது இந்த ஒரு ப்ராசஸில் இருதயத்தில் மாற்றங்கள் கொண்டு வருகிற தலைப்பின் கீழாக இப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கை நான் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினபடினாலே நான் இந்த செய்தியோடு உங்களோடு கூட வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்தில் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற தேவன். மனுஷனால் செய்ய முடியாதது தேவனால் செய்ய முடியும் என்று சொல்லி பல முறை ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் விதைத்து கொண்டே இருப்பார். அதுதான் ஆண்டவரோட பரிசுத்தமான ஒரு வேலை. மனுஷனால் செய்ய முடியாது, ஆனால் தேவனால் அதை செய்ய முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமான செய்தியை நம் உள்ளத்தில் விதைக்கிறார். அதை நீங்கள் சூப்பர்ஃபிஷியலாக, சூப்பர் நேச்சுரலாக நீங்கள் அப்படி விசுவாசித்து உங்கள் இருதயத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளுங்கள், வாங்கி கொள்ளுங்கள், விதைத்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாய் 60 100 பலன் தரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமாய் பலிபீடத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பலிபீடம், இந்த பலிபீடம் பாருங்கள். பலிபீடம்னா பலிபீடத்தை குறித்து என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு நான் சும்மா கூகுள் பண்ணி பார்க்கும்போது எபிரேய மொழியில் பலிபீடம் என்றால் மிஸ்பியா. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். மிஸ்பியானா பலிபீடம். எபிரேய மொழியில் பலிபீடத்திற்கு இப்படி தான் இந்த வார்த்தை. ஆனால் அதே அந்த என்ன சொல்லப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கும்போது பலிபீடம் என்றால் ஆங்கிலத்தில் a place of slaughter and sacrifice. ஒரு தகன பலி கொடுக்கிற ஒரு இடம் அல்லது கொலை செய்யப்படுகிற ஒரு இடம் அப்படி சொல்லி ஆல்டரை குறித்து, பலிபீடத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் டெஃபினேஷன் பார்த்தோன்னா, an altar is a raised area in a house of worship where people can honor God with offerings. It is prominent in the Bible as God's table, a sacred place for sacrifices and gifts offered up to the God. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், இது என்னன்னா காட்ஸ் டேபிள் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. காட்ஸ் டேபிள்னா என்னன்னா, கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தருக்கு நாம் பரிமாறுகிறோம். கர்த்தர் அந்த இடத்துல அந்த டைனிங் டேபிள் மாதிரி இல்லை. நம்ம ஆல்டர்னா என்னன்னா, கர்த்தர் வசிக்கிற ஒரு இடம். அப்போது இந்த இது அப்படியே நான் தமிழில் நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். பலிபீடம் என்பது ஒரு வழிபாட்டு இல்லத்தில் எழுப்பப்பட்ட பகுதி. அங்கு மக்கள் காணிக்கைகளால் கடவுளை மதிக்க முடியும். இது கடவுளின் மேஜை என பைபிளில் முக்கிய இடம் வகிக்கிறது. இது கடவுளுக்கு அளிக்கப்படும் பலிகளுக்கும் பரிசுகளுக்கும் ஒரு புனித இடம். ஆல்டர்னா இதுதான். கர்த்தர் இறங்குற ஒரு இடம், கர்த்தர் வசிக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல மக்கள் தேவனுக்காய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிற பொருட்களை அந்த பலிபீடத்தில் வைத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் அதை எடுத்துக்கொள்வார். நம்ம எதை பலியாய் கொடுக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து தேவன் அதை பெற்றுக்கொள்வார். பலிபீடம் எந்த இடத்துலேருந்து துவங்குது என்று சொல்லி பார்ப்போமானால், பலிபீடம் வேதாமத்தில் பைபிளில் நம்முடைய முன்னோர்கள் அநேகர் இதை செய்திருக்கிறார்கள். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாம் ஆல்டர் பில்ட் பண்ணுறாரு, ஈசாக் அதை செய்கிறார், யாக்கோபு செய்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவன் இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். தேவன் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு முறையும் ஆல்டரில் அந்த பலிபீடத்தில் நாம் வைக்கிற பொருட்களை தேவன் இறங்கி அதை எடுத்துக்கொள்ளுகிறார், பெற்றுக்கொள்ளுகிறார்.
ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை பார்க்கும்போது ஆல்டர் எல்லா இடத்துலையும் பலிபீடம் கட்டி அதில் பலி கொடுக்கும் போதெல்லாம் தேவன் இறங்கி வருவதை பார்க்கிறோம். முதல் ஆல்டர் என்னன்னா நோவா ஏற்படுத்தினது தான் முதல் பலிபீடம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிழையை விட்டு இறங்கின உடனே அவர்கள் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்களை தேர்ந்தெடுத்து அதை தேவனுக்கு பலி கொடுக்கிறார்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முன்னுகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்துல நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சில மிருகங்களையும் சுத்தமான சில பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே 21ஆம் வசனம் என் உள்ளத்தை தொட்ட ஒரு வசனம் என்னன்னா சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஸோ அப்போ இந்த பலிபீடத்துல என்ன நடக்குதுன்னா, whenever there's a offering or a sacrifice made on the altar with the wholehearted, God comes down and take the offering, sacrifice. எப்பொழுதெல்லாம் மனம் முகந்து உள்ளத்தின் சுத்த இருதயத்தோடு பாவிகளாக இருக்கும்போது கூட, ஆண்டவரே இதை நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த பாவத்தை கூட ஆண்டவரே நான் ஆண்டவரே என் இருதயத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி அந்த ஒரு உள்ளத்தோடு கூட நீங்கள் வரும்போது பாருங்க, கர்த்தர் அதை முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது கர்த்தருடைய உள்ளம் மகிழும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற காரியங்களை ஒவ்வொரு முறையும் நீங்க செய்யும் போது பாருங்க, கர்த்தர் அதிலே பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெரிய ஒரு அழிவு ஏற்படுகிறது. 40 நாட்கள் மழை பெய்கிறது. பல நாட்களாக இந்த பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது. வெகு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பேழை ஒரு மலை மேலே இறங்குகிறது. அதிலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். வந்த உடனே தேவனுக்கு ஒரு பலியை செலுத்துகிறார்கள். செலுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. பாருங்க, நீங்க இது மாத்திரம் இல்லை, பல இடங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தருக்கு பலியை செலுத்தும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த பலியை ஏற்றுக்கொண்டாரானால் அது நிமித்த ஒரு ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேலே வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் அந்த ஆல்டர் மேலே, அந்த பலிபீடத்தின் மேலே நம்முடைய இருதயத்தை நாம் வைக்கும் போது பாருங்க, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரானால் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா, தம்முடைய உள்ளத்திலே சொல்லி கொண்டார், இது மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஒரு வானவல்லை கொடுத்து, ஒரு ப்ராமிஸாக இந்த வானவல்லை கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்றார், தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டார், இனிமேல் இது போல செய்ய மாட்டேன். அப்போ ஆண்டவர் செய்தது தப்பா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆமென். கர்த்தர் ஒரு முறை சொல்லிட்டு அது அப்படியே மனசு மாறி, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி தானே திருத்தி கொள்வது கிடையாது. சில காரியங்களை செய்த பின்பு இதை இனிமேல் செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் இது ஒரு தண்டனை கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சில காரியங்களை இது பின்பாக இது போல நடக்காது. இது போல ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்முடைய உள்ளத்துல நாம் விசுவாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் ரொம்ப என் உள்ளத்தை தொட்டது. என்னன்னா, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13-14 நாம் வாசிப்போம். 9:13-14. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். சோ இங்க ஆண்டவர் மனுஷனுக்கும் தனக்கும் ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு ப்ராமிஸ் பண்றார், ஒரு உறுதிமொழி அளிக்கிறார்.
ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து பாருங்க, நாம் அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதை அவர் எடுத்துக்கொண்டு அதுக்கு மாறாக உங்க உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறார். நோவோட உள்ள வாஞ்சை என்ன இருந்திருக்கும்? ஐயோ, இப்படி இருந்த உலகம் பூமி இப்போ இப்படி மாறிடுச்சு, இப்படிலாம் நாங்கள் பார்த்தோம், இவ்வளோ மனுஷர்கள் என் கூட இருந்தாங்க, இப்படிலாம் இல்லையே, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டார் அப்படி சொல்லி தனக்குள்ளாக இருந்த நோக்கத்தை ஆண்டவர் புரிந்து, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. ஸோ ஒவ்வொரு முறையும் உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அதோடு கூட நீங்கள் அவர் கொடுக்கிற அந்த தகன பலியை அவர் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போனா காட் வந்து எப்போவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஒர்க் பண்ணுவாரா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் எப்பொழுதுமே எதை எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் எதை கொடுத்தாலும் காயின் வந்து காய்களை கொடுத்த போது ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செலுத்தும் போது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கணும்னா அப்பனா கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தா தான் அவர் ஆசீர்வதிப்பாரா? கர்த்தருக்கு எது தேவைன்னு சொல்லி உங்களுக்கு நன்றாக அவர் என்ன எதிர்பார்க்கிற உங்க இடத்துல இருந்தா ஒரு சுத்த இருதயத்தை மாத்திரமே அவர் எதிர்பார்க்க, வேற எதையுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு தேவையெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு பரிசுத்தம், ஒரு இருதயத்துக்குள்ளாக ஒரு தூய்மை, ஒரு இருதயத்துக்குள்ளாக பாவமில்லாத ஒரு சரீரமாய் ஒரு இருதயமாய் அவர் வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 51 சங்கீதம் 51:17 தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான், தேவன் நொறுங்குண்டதும் இருதயத்தை புறக்கணிக்கிறார், புறக்கணீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என்னன்னா அவர் பலிகளை எதிர்பார்க்கிறார். அந்த பலிகள் என்னன்னா அவரை பிரியப்படுத்துகிற பலிகளாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம் ஸ்தோத்திர பலின்னு சொல்றோம், துதி பலிகள்னு சொல்றோம். இதெல்லாம் எங்க துவங்குது அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஹார்ட், நம்மளுடைய இருதயத்திலிருந்து தான் அது துவங்குகிறது. ஸோ இந்த தேவன் நம்மை புதிதாய் மாற்றுகிற ஒரு ப்ராசஸ்ல நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரை வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்துல உண்டோ என்று சொல்லி தாவீது சொல்வது போல ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறோம்ல. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் இன்னொரு ஒன்றையும் நம்ம இடத்துல கேட்கிறார். இந்த இருதயம் என்ற பலிபீடத்துல ஆண்டவர் அவர் தமக்கு பிரியமானதை எதிர்பார்க்கிறார். ஸோ ஒரு ஆலயத்தில் ஆல்டர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், பலிபீடம் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் வசிக்கிற இந்த ஆலயத்தில் பலிபீடம் எதுனா நம்முடைய இருதயம். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் தான் அவர் வந்து வசிக்கிறார். அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் அதில் எழுப்பப்படும் அந்த பலிகளை முகர்ந்து பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் தங்குற இடம்னா நம்முடைய இருதயமாகிய பலிபீடம். அல்லேலூயா, ஆமென். இந்த பலிபீடத்தில் தான், இருதயத்தில் தான் வேர் நம்மோட மனசாட்சியும் தேவனும் மீட் பண்ற இடம் தான் இருதயம். ஸோ நமக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆல்டர்னா அது நம்முடைய இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 2 விதமான பலிபீடங்கள் உண்டு. நான் சொன்னா நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கான ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆல்டர்ல 2 விதமான ஆல்டர் உண்டு. அதாவது பலிபீடத்துல 2 விதமான பலிபீடங்கள். ஒன்று தேவனுக்காய் நாம் கட்டுகிற பலிபீடங்கள், இன்னொன்று சாத்தானுக்காக நாம் கட்டுகிற பலிபீடம். நீங்க யோசிக்கலாம், சாத்தானுக்காக எப்படி பலிபீடம் கட்ட முடியும்? நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆனா சாத்தானுக்காக நீங்க பலிபீடம் கட்டும்போது சாத்தான் என்ன பண்றான்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் தான் ஆசைப்படுவான். அதில் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் என்னன்னா அதை நம்மளை அழிக்கத்தக்கதான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் தேவனுக்காக நம் பலிபீடம் கட்டும்போது அதை கர்த்தர் இறங்கி வருகிறார், அந்த சுகந்த வாசனையை முகர்கிறார். அதுக்கு பின்பாக தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் சத்துருக்கு நம் பலிபீடத்தை கட்டும்போது நம்ம கட்டுவோம்னு கேட்டிங்கன்னா கட்டுவோம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சத்துருக்கு பலிபீடங்களை நாம் கட்டுகிறோம். ஆனால் சத்ரு அங்கே வருகிறான்னு சொன்னால் வரமாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான்னா அதுக்கு மாறாக அந்த பலிபீடத்தை எப்படி இடித்து நாஸ்தி பண்ணி அந்த இடத்த ஒன்றுமில்லாக மாற்ற முடியுமோ அதை நிச்சயமாக சத்துரு செய்வான். அதுக்கு உங்களுக்கு நான் பல இடங்களில் சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது முதலாவதாக, சாத்தானுக்கு நம்ம பலிபீடம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக கட்ட முடியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25 நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6, 25, 26, 27. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய்
உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களின் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும். போதும். ஓகே, ஆனா இந்த 25ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனை பெரிய ஒரு டாஸ்க்குக்காக, பெரிய ஒரு யுத்தத்துக்காக தேவன் கிதியோனை அழைக்கிறார். அழைக்கும் போது, மகனே நீ வா, உன்னோட 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 உதவி எனக்கு தேவைப்படுது, நீ ஒரு பெரிய யுத்தத்துக்கு நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். கிதியோன் சொல்ற, ஐயோ ஆண்டவரே, அதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, என் குடும்பம் தகுதி இல்லை, நான் ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன், அந்த தாளந்தை என்கிட்ட இல்லைன்னு சொல்ற. ஆண்டவர் சொல்ல, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அவனை அழைக்கிறார். அதுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை கிதியோன் இடத்துல செய்ய சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்றான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல, நீ உன் தகப்பன் இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. இங்க பாருங்க, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து. அப்போ இங்க ஒரு பலிபீடம் கட்டப்பட்டு இருக்காது, கிதியோனோட வீட்டுல இருக்கு. அந்த பலிபீடம் யாருக்காக கட்டப்பட்டு இருக்குன்னா பாகாலுக்காக கட்டப்பட்டு இருக்கிறது, தேவனுக்காக அல்ல. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பலிபீடம் கட்டப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யார், பாகால் யார் என்று சொல்லி நன்றாக அறிந்த ஜனங்கள், பரம்பரையா முற்பிதாக்கள் செய்த பலிபீட கட்டின பலிபீடங்களை இவங்க நன்றாக அறிந்திருக்கிறாங்க. எல்லாம் தெரிந்திருந்தோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா பாகாலுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த ஜனங்க இப்படி பண்ணாங்கன்னா, நீங்களும் நானும் நமக்கு அறியாமலேயே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுறோமோ இல்லையோ, சத்துருக்கு பல நேரத்துல நம்ம இருதயத்துல பலிபீடங்களை கட்டி வைத்திருக்கிறோம். அதுதான் நம்ம செய்கிற பாவங்கள். நம்ம பாவங்கள் தான் சத்துருக்காக நம்ம கொடுக்கிற பலிகள். சத்துருவை பிரியப்படுத்துறோம். எப்படின்னா நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் சத்துருவை பிரியப்படுத்துறோம். நீங்க பரிசுத்தமாய் மாறும்போது தேவனை பிரியப்படுத்துறீங்க, நீங்க பாவியாய் மாறும்போதுன்னா சத்துருவை பிரியப்படுத்துறீங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கிதியோன் வீட்டுக்குள்ளாக இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தேவன் இடிக்க சொல்லுகிறார், தகர்த்து போட சொல்லுகிறார். கிதியோனை ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்துக்காக, முக்கியமான மீதியானவர்களை மேற்கொள்வதற்காக கிதியோனை அழைத்த தேவன் இங்க என்ன செய்யறாருன்னா, முதல்ல உங்க வீட்டில் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை விட. இன்றைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அந்த பெரிய பலிபீடம் செவுரு கட்டை அடுக்கி அது மேல அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம சிந்தையில பலிபீடம் கட்டுகிறோம். எப்படின்னா, சத்துருக்கு சில ஆஃபரிங்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும், சத்துருக்கு சில காரியங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும், சத்துருவை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம அறியாமலேயே சில நேரத்தில் தெரிந்தே சத்துருக்கு சில காரியங்களை நாம் பிரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரு பரிசுத்த பலிபீடம் கட்டப்பட வேண்டும். அந்த பலிபீடம் எப்படி இருக்குன்னா, நான் வந்து முகரத்தக்கதான ஒரு பலிபீடமாய் இது இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம், அதே அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? 14ஆம் வசனம். 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? 16 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இந்த பகுதி நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த மீதியானியர்களை முறியடிப்பது கிதியோனுக்கு அப்பொழுது கடினமான காரியமாக இருக்குது.
ஆனா கடைசியில இந்த முழு பகுதி நீங்கள் வாசித்து முடித்த பிறகு கிதியோனுக்கு எது ரொம்ப கடினமான காரியம்னா, மீதியானியர்களை மேற்கொள்வது அல்ல, பாகாலின் பலிபீடங்களை கட்டுவது, இடிப்பதே கிதியோனுக்கு பெரிய வேலையா இருக்கு. அதனால்தான் பயந்து போய் பகலில் செய்யாமல் இரவிலே போய் செய்கிறான். ஆனா மீதியானவர்கள் எப்படி மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதேக 32,000 ஜனங்களுக்கு மேலே கிதியோன் கூட செல்லுகிறார்கள். கர்த்தர் சொல்ல பயமும் திகிலும் உள்ள ஆவி உள்ளவனெல்லாம் விரட்டி அடி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போறாங்க. கடைசியில் வெறு குறைவான ஜனங்கள் கிதியோன் கூட இருக்கிறாங்க. கிதியோன் எப்படி மீதியானவர்களை மேற்கொண்டாலும் கத்தி எடுக்கல, கம்பு எடுக்கல, குச்சி எடுக்கல, துப்பாக்கி எடுக்கல, பாம்பு போடல, எதுவும் பண்ணல. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சட்டி, அதுக்குள்ள நெருப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தூக்கி போடணும் கூட, அப்படியே கீழே போடு, போதும். லகுவான காரியம். ஆனா பாகாலின் பலிபீடங்களை இடிப்பது, தகர்ப்பது கடினமான காரியம். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது, ஓ அப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிடுவோம். ஆனா அதை தூக்கி போடுவதுதான் கஷ்டம். அதை வெளியே எடுத்து போடுவதுதான் கஷ்டம். இருதயத்தில் இருக்கிற அந்த பாகாலின் பலிபீடங்களை தூக்கி எறிவது கஷ்டம். ஆனா அதை யோசிப்பது ஈஸி. ஓ இனிமேல் இப்போ செய்ய மாட்டேன்ப்பா. நம்ம கூட பல முறை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போதெல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரை இனிமேல் இந்த ஜெபத்தின் முடிவில் கூட நம்ம சொல்லுவோம், இனிமேல் ஆண்டவரை பாகாலுக்கு நான் பலிபீடங்களை கட்ட மாட்டேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனாலும் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் உங்க இருதயத்தில் ஒரு இருதயம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நீங்க யோசிக்கிற மாதிரி இந்த ஹார்ட்டின் ஷேப்ல அப்படி இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒவ்வொரு முறையும் நம்ம சத்துருக்கு பலிபீடங்களை கட்டும்போது அந்த இருதயத்தில் ஒரு முள்ளு மாதிரி ஒன்று முளைக்குதுன்னு வச்சுங்களேன். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்யும்போது உங்கள் இருதயத்துக்குள்ளேருந்து ஒரு முள்ளு வெளியே வருது. நான் சொல்லும்போது அதை யோசிச்சு பாருங்க, சிந்தையில் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாததை நம்ம செய்யும் போது இருதயத்துக்குள்ள ஒரு முள்ளு வெளியே வருது, சக் 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 சக்குன்னு வருது. அப்போனா நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு பகுதியில் போகும்போது ஒரு பழம் ஒன்று இருக்கும், ஒரு காய் ஒன்று இருக்கும். அந்த காய் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா முள்ளாகவே இருக்கும். அது பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த காய் எப்படி இருக்குன்னா முழுமையாக முள்ளாகவே இருக்கும். அந்த பழத்தை நீங்கள் பிடிக்கவே முடியாது, அந்த காயை நீங்கள் தொடவே முடியாது, ஏன்னா ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாகாலுக்கு பலிபீடங்கள் கட்டும்போது உங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லமையை இழந்து கொண்டு இருக்கிறீங்க, அதில் இருக்கிற பரிசுத்தத்தை இழந்து கொண்டு இருக்கிறீங்க, இருதயத்துக்குள்ளாக இருக்க அழகை நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் நம்ம அறியாமலேயே இந்த பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஐயோ, எனக்காக கட்ட வேண்டிய பலிபீடத்தை சத்துருக்காய் கட்டி கொண்டு இருக்கிறார்களே. இங்க நோவா பலிபீடம் கட்டின உடனே, பலியை கொடுத்த உடனே சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஆனா நீங்க கட்டுகிற பலிபீடங்கள் பாகாலுக்காய் இருக்குமே, ஆனால் கர்த்தர் எங்க அங்க வர முடியும்? எங்க இறங்கி வர முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சூழ்நிலையில பாகாலுக்கு எப்படி பலிபீடம் கட்டணும்? நம்மளுடைய ஹேபிட்ஸ் மூலமாக, நம்ம பழக்க வழக்கங்கள்னால, தவறான ரிலேஷன்ஷிப்னால, தவறான காரியங்கள் நம் சிந்தையில யோசிப்பதினால, தவறான காரியங்களை நாம் வாஞ்சிப்பதினால, கெட்ட பழக்க வழக்கங்களால சத்துருவுக்கு நாம் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு பலிபீடத்தை கட்டி கொண்டே இருக்கும். பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ முதலாவது, சத்துருக்கு பலிபீடங்கள் கெட்டாமல் அதை இடித்து போடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, என்ன நடக்கும் சத்துருக்கு பலிபீடங்களை கட்டும் போது? என்ன நடக்கும் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமாய் நாம் பார்ப்போம். 25ஆம் வசனம். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். இந்த இடத்துல இங்க எலியாவுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய யுத்தம்னே வச்சுக்கொள்வோமே. யுத்தம் நடக்குது. இது என்ன யுத்தம்னா, இவங்க ஒரு பலிபீடத்தை கட்டணும், எலியா ஒரு பலிபீடத்தை கட்டுவார், பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பலிபீடத்தை கட்டுவார்கள். இரண்டிலும் தகன பலி வைக்கப்படும் போது எந்த பலி அக்செப்ட் பண்ணப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படி சொல்லி இவங்க எல்லாருமே பேசுறாங்க. இங்க எலியா ஒரு மனிதனா இருக்கிறார், இங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த சைட்ல நிக்கிறாங்க, எலியா தனியாக நிற்கிறார். இங்க
பலிபீடம் வச்சாச்சு. அப்போ எலியா சொல்றது என்னன்னா, நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். நெருப்பு போடக்கூடாது. ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, விறகுகள் அடக்குங்க, காளையை வெட்டி வைங்க, நெருப்பு போடாதீங்க. உங்க தேவனுடைய நாமத்தை நீங்க எவ்வளவு வேணா கூப்பிடுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க, அழுது கூப்பிடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, கூப்பிடுங்க. என்னுடைய தேவன் பெரியவரா அல்லது நீங்கள் பலிபீடத்தை கட்டி பாகாலுக்கு கொடுக்கிற அந்த பாகால் பெரியவரான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி 26ஆம் வசனம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். போதும். இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப பாருங்க, ஒரு பலி கொடுக்க ஒரு காளை கொடுக்கப்படுகிறது. அதை அவங்க ஆயத்தம் பண்றாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பலியெல்லாம் கொடுப்பாங்க. சில இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய கலராக சில இதெல்லாம் பூசுவாங்க. ஆயத்தப்படுத்துகிறாங்க. படுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பலியை அவங்க செய்து வைத்திருக்கிற அந்த பலிபீடத்தின் மேலே வைத்துட்டாங்க. இப்போது எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சொல்லி கூப்பிடுறாங்க, பாகாலே இறங்கி வா இறங்கி வா. இதெல்லாம் பிரியப்படுத்துறமான வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் நல்லவர் வல்லவர் என்ன சொல்ல என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாகால பலவிதமான வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறாங்க. பாகாலே இறங்கி வா இறங்கி வா இறங்கி வா இறங்கி வான்னு கூப்பிடுறாங்க. காலையிலேருந்து மதியம் மட்டும் கூப்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். குதித்து ஆடுறாங்க, தங்குன்னு குதிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, கூச்சலிடுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது, ஒரு பதிலும் கிடைக்கல. நம்முடைய இருதயத்திலும் பாகாலுக்கு சில நேரத்தில் பலிபீடம் கட்டுவோம், ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக ஒன்று நடக்காது. நான் கடைசியில் சொல்கிறேன், பாகாலுக்கு பலிபீடம் கட்டுறோம், ஆனால் ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. 27ஆம் வசனம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் போயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். இங்க பாருங்க, எலியா தீர்க்கதரிசி எவ்வளோ கிண்டலான வார்த்தைகள் பாருங்க. ரொம்ப கிண்டலா பேசியிருக்காரு. எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், இன்னும் சத்தமா, கமான் கமான் கமான், இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா. அப்போ காலையிலேருந்து மதியம் வரையும் கூப்பிட்டு இருக்காங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க இன்னும் சத்தமா. அவன் தொண்டை தண்ணிலாம் வத்திப்பா, ஐயோ முடியலையேன்னு சொல்லி என்னென்னோ பண்ணி பார்க்குறான், டான்ஸ் ஆடுறான், குதிக்கிறான், ஒன்றும் நடக்கலை. அவன் தேவன் தாமே, அவன் தியானத்தில் இருப்பான். யாரு? பாகால் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், ஏதோ ஆஃபீஸ் விஷயமா வெளியே போயிருப்பார், பிஸியாக இருப்பார், அல்லது எங்கேயோ தூரமாக பிரயாணம் பண்ணி போயிருப்பான். அவன் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்குமே என்று சொல்லி சொல்கிறார். எவ்வளோ உண்மையான வார்த்தைகள். இது கிண்டலா சொல்றதில்லை, இது உண்மையான வார்த்தைகள். சத்ரு ஒருபோதும் நீங்கள் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி பாகாலே வா வா வான்னு சொன்னா கூட சத்ரு இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எப்படி சொல்றேன்னா, சத்ருவை பிரியப்படுத்துற மாதிரி பலிபீடங்களை நீங்கள் கட்டி சத்ருவே வந்து எங்களை ஆசீர்வாதம் சொன்னா ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. அதுக்கு மாறாக ஒன்று நடக்கும். என்னன்னா 28ஆம் வசனம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னத்தம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு உத்தரவு சொல்லுவதுக்கும் ஆள் இல்லை, மறு உத்தரவு கொடுப்பதுக்கும் ஆள் இல்லை, சத்தமும் பிறக்கவில்லை, கவனிப்பாரும் இல்லை. அதுக்கு மாறாக இவங்க என்ன செய்யறாங்கன்னா 28ஆம் வசனத்துல, தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். இங்க என்ன நடக்குதுன்னா, பலிபீடம் செஞ்சாச்சு, செய்த பிறகு என்ன நடக்குதுன்னா, தேவன் தங்கும் ஆலயத்தை இவங்க கிழித்து போடுறாங்க, உடைத்து போடுறாங்க.
ரத்தத்தை சிந்துறாங்க. சத்துருவோட வேலை. நீங்கள் பாகாலுக்கு உங்கள் இருதயத்திலே பலிபீடங்களை கட்டும்போது பாகால் என்ன செய்வான்னா, சத்துரு என்ன செய்வான்னா, உங்க இருதயத்துக்குள்ளாக வரானோ இல்லையோ, ஆனாலும் உங்க சரீரத்தை அழித்து போடணும்னு சொல்லி தான் அவனோட நோக்கமா இருக்கிறது. ஏன்னா உங்க சரீரம் தான் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. சத்துருவோட முக்கியமான வேலைன்னா இந்த ஆலயத்தை கெடுத்து போடணும். அல்லேலூயா. பல முறை நம்ம பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டுகிறோம். சத்ரு அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறான்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கு மாறாக அவன் செய்கிற தந்திரமான வேலைன்னா உங்களோட வாழ்க்கையை அழித்து போடுவதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. உங்களோட சரீரத்தை கெடுத்து போடுவதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. கடைசியில் நீங்கள் என்ன நிற்பீங்கன்னா, இப்போ 2 மனுஷன் இருக்காங்க. ஒன்று நல்ல மனுஷன், ஒன்று கெட்டவன். நல்ல மனுஷனுக்கு நீங்கள் போய் உதவும் போது என்ன நடக்கும்னா, அவன் நல்ல வெகுமானங்களை உங்களுக்கு கொடுப்பான். இந்த கெட்ட மனுஷனுக்கு நீங்கள் போய் உதவி செய்யும் போது என்ன செய்யணும்? அவனும் உங்களுக்கு வெகுமானங்களை கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல லீடர்ஸ் இருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு நல்ல லீடர், கெட்ட லீடர், நம்ம மனசில் யார் யோசிக்கணும் அவங்கள யோசித்து கொள்ளுங்க. நீங்கள் கெட்ட லீடருக்கு போய் வாழ்க வாழ்கன்னு கத்துனீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணால் ஒரு பிரியாணி பாக்கெட்டு இல்லை குவார்டர் பாட்டில் கொடுத்து தான் அனுப்புவான். இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. நீங்கள் போய் அவனை வாழ்க வாழ்க கத்துனா அவன் கொடுத்து அனுப்புவான். ஏதோ ஒரு வெகுமானம் கிடைக்கும். ஆனால் அந்த வெகுமானம் என்னன்னு பண்ணுன்னா ஆசீர்வாதமாகிறாது, அது என்ன சாபமாய் மாறும். அதே போல தான் சத்துரு என்ன பண்ணுறான்னா, இங்கே அவன் வெகுமானமும் தரமாட்டான், ஆனால் உங்கள் சரீரத்தை அழித்து போடுவது அவனோட நோக்கமாக இருக்கும். இங்கே பாகாலின் தீர்க்கதரிசி அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, கெஞ்சுறாங்க, கூத்தாடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியில் கத்தினாலே தங்களை கீறி கொள்ளுகிறாங்க, ஈட்டினால் தங்களை குத்தி கொள்றாங்க, குத்திக்கிட்டு கத்துறாங்க. அப்போ கூட ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பாகால் இடத்துல இருந்து இல்லை. அதுக்கு மாறாக இங்கே என்ன நடக்குது, அந்த மனுஷர்களுக்குள்ளாக அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளோட சரீரம் கெட்டு போகிறது. இன்றைக்கும் இதையே தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பாகாலுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் பலிகளை கொடுக்கும்போது அந்த பலிகளில் பாகாலுக்கு படைக்கப்படுகிறதோ இல்லையோ, உங்களுடைய சரீரங்களை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சரீரங்களை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வசிக்கிற அந்த இருதயத்துக்குள்ளாக, அந்த பலிபீடத்துக்குள்ளாக தேவனுக்கு இடம் கொடாமல் சத்துருக்கு இடம் கொடுக்கிறோம். அப்போ இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, சத்துரு நிறைஞ்சிருக்கானா? இல்லை, அதுக்கு மாறாக ஒரு வெற்றிடத்தை அவன் விடுகிறான். அதற்கு மாறாக அந்த சரீரத்தை அவன் கெடுத்து போடுகிறான். ஹல்லேலூயா. சத்துரோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள், அதை அவன் கெடுக்க வேண்டும். அதுதான். ஆனால் நீங்கள் 1 கொரிந்தியர் 3:16 மேலே நீங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்கிற ஆண்டவர், எவன் கெடுக்கிறானோ அவனை தேவன் கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவன் அவர் கெடுத்து போடுவார். அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கும் சத்துருக்கான யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகள் தண்டிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சத்துருவோட முக்கியமான வேலையை எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிகிறான். சத்துருவோட முக்கியமான வேலைன்னா நம்முடைய இருதயம் மாத்திரம் இல்லை, நம்முடைய சரீரத்தையே அழித்து போட வேண்டும். அதுக்கு மாறாக நீங்க ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. எலிசா கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே கர்த்தர் இறங்கி வருகிறார். இதுக்கு மேலாக குடங்கள் நிறைய தண்ணீரை எடுத்து அந்த பலிபீடங்களில் ஊற்றுறாங்க. ஊற்றி ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கி இறங்குகிறது, அந்த பலியை பட்சித்து போடுகிறது. அதோடு கூட என்னன்னா, அங்க சுற்றி வைக்கப்பட்டிருந்த கற்கள் கூட பஸ்பமாய் மாறுகிறது. கல் அழியக்கூடிய தன்மை உள்ள ஒரு பொருள் கிடையாது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கற்கள் சாம்பலாய் மாறுகிறது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அழிக்க முடியாமல் இருக்கிற சில பாவங்களுக்கு கூட தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி நீங்கள் பலி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அழிய முடியாத காரியங்கள் கூட, தீங்கான காரியங்கள், அழிக்கவே முடியாத பாவங்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அக்கினி இறங்கும்போது அதை பட்சித்து பஸ்பமாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. கர்த்தரோட வல்லமை. கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவோமானால் என்ன நடக்கும் சொல்லி 3வது நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 7 வசனம்.
ஆதியாகமம் 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் போதும். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், ஒரு பலிபீடத்தை கட்டி உன்னுடைய பிள்ளைய பலி கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் புத்திரன் ஏக சுதனமான ஒருவனை ஈசாக்க பலி கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இங்க 2 பேருமே டிராவல் பண்ணி போறாங்க. டிராவல் பண்ணி போகும்போது கட்டை எடுத்துட்டு போறாங்க, நெருப்பு எடுத்துட்டு போறாங்க, எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனால் பலிக்கான பொருளை எடுத்து போகவில்லை. அதனால தான் ஈசா கேட்கிறார், தகப்பனே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் நீங்க 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இங்க ஒரு பலிபீடத்தை கட்டியாச்சு, கட்டைகளால் கட்டியாச்சு. கட்டி பலிக்கான ஈசாக்கையும் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வைத்து விட்டாயிற்று. ஆனால் இப்பொழுது 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 13ஆம் வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பிள்ளை பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில் ஒரே ஒரு வார்த்தையை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்காக நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பிரியமான தகன பலிகளை நீங்கள் அதன் மேலே வைக்கும் போது என்ன நடக்கும்னா, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். என்ன பிரச்சனையா, என்ன நடக்கும்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, யெகோவா ஈரே என்று சொல்லி அதற்கு பெயரிட்டான். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். நீங்க ஒரு முறை உங்களுடைய இருதயத்தில், கர்த்தரே உமக்கு எனக்கு பிடித்தமான காரியங்கள் எது, ஆனாலும் இது வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாம் அதுதான் செய்தார். தனக்கு ஒரே பிள்ளை, எத்தனையோ ஆண்டுகளாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அதை கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் சொல்லி கர்த்தருக்காக அதை பலியாய் செலுத்த வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னன்னா இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஒவ்வொரு மொழியும் நீங்க தேவனுக்காக பலிகளை கொண்டு வரும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, அதுல பிரியப்படுகிறார். என் பிள்ளை பாரு, தனக்காக வைத்து கொள்ளாம, நான் ஆசைப்படுறேன், நான் கேட்டுட்டேன்னு சொல்லி தன்னோட ஜீவனையும் பார்க்காம, தன்னோட வாழ்க்கையும் பார்க்காம, தன்னோட சுய இன்பங்களை பார்க்காம எனக்காக என் பிள்ளை வாழுதேன்னு சொல்லி கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற தேவன். இதே பகுதியை, இதே சம்பவத்தை நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்க ஆபிரகாம் குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 11, 17, 18, 19 வசனங்கள். எபிரேயர் 11, 17, 18, 19 வசனங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமேன். இந்த இடத்துல பாருங்க, தனக்கு ஒரே குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை மறுபடியும் திரும்பவும் பெற்றுக்கொண்டான்.
அப்போ நீங்க கர்த்தரிடத்துல நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ, நீங்க யோசிக்க, ஐயோ இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆசீர்வாதம் போயிடுமே, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் அதை அப்படி பார்க்க மாட்டார். மறுபடியும் இரட்டத்தனியாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். உங்க பரிசுத்தத்தை நீங்க தகன பலியாய் வைத்தீங்கன்னா கர்த்தர் இன்னும் பரிசுத்தமாய் உங்களை மாற்றுவார். உங்களோட காணிக்கைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஒழுக்கத்தை, உங்களுக்கு நற்கிரியைகளை, உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய சாந்த குணத்தை, உங்களுடைய அன்பை அவருக்கு பலிபீடத்தில் நீங்கள் வைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பலிபீடத்தில் நீங்கள் வைத்து தேவனே இது உமக்காக நான் செய்கிறேன், இதை உமக்காக நான் செய்கிறேன், உமக்காக நான் செய்கிறேன் சொல்லும் போது இன்னும் கர்த்தர் உங்களை மெருகேற்றி கொண்டே செல்வார். நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறதுனால நீங்க குறைந்து போகவே மாட்டீங்க. இதே பாகாலுக்கு கொடுத்தீங்கன்னா பாகால் சட்டை கூட பண்ண மாட்டான், அதுக்கு மாறாக உங்கள் ஜீவனை அழித்து போடுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்ய போகிறோம். யாருக்கு பலிபீடம்? கர்த்தருக்கா பாகாலுக்கா? பாகாலுக்கு பலிபீடம் கட்டும்போது என்ன நடக்கும்னு சொல்லி நான் தெளிவாக சொன்னேன். இதே நீங்கள் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினீர்களானால் அதுக்கு பின்பாக ஆதியாகமம் வாசிச்சோம்ல, 22ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். கர்த்தருக்காக நீங்கள் பலிபீடங்களை கட்டும்போது கர்த்தருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் இறங்கி வருகிறார். நான் எப்பவுமே சொல்லல, கர்த்தருக்கு ஒரு பலி கொடுக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, மறுபடியும் டபுள் த போர்ஷன் ஆஃப் பிளஸிங் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு பிரியமானதை கொடுங்க, அதை காட்டிலும் வல்லமையான காரியங்கள் மறுபடியும் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்வார், உங்கள் தேவைகள் மத்தியில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தருக்கு பலிபீடங்களை கட்டுவோம், இருதயத்தில் பலிபீடங்களை கட்டுவோம். இவ்வளவு நாளா மனுஷனுக்கு பிரியப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம், சத்துருவை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்திருக்கலாம். நீங்க மனுஷர்களையோ கர்த்தரை பாராமல் மனுஷர்களையும் சத்துருவை நீங்கள் பிரியப்படுத்தி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்கள் சிந்தனையிலும் உங்கள் இருதயத்திலும் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் பாகால் பதிலாக உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், மாறாக உங்கள் சரீரத்தை அழித்து போடுவான், உங்களை நரகத்துக்குள்ளாய் அழைத்து செல்வான். அதற்கு மாறாக நீங்கள் தேவனுக்கு பலிபீடங்களை கட்டுங்கள், தேவன் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். எப்படி ஆசீர்வாதமாய் மாறும்? உங்களோட வாழ்க்கையில மாறும், உங்களோட சந்ததியை மாறும், உங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஏனென்றால் அவர் யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இந்த நாளில் புதிதாக்குற இந்த சீரீஸ்ல நாம் அநேக காரியங்களை குறித்து பார்த்து வருகிறோம். நான் கூட ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும், ஆண்டவரை இன்றைக்கு எதை பற்றி பேசின ஆண்டவர் அப்படி சொன்னால், ஆண்டவர் இதுவரையும் நான் கேட்டிராத காரியங்களை இந்த ஒரு பகுதியில் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஆல்டரை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை. பலிபீடங்களை நம்மளை புதிதாக்க ப்ராசஸில் எங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும்? ஆனால் ஆண்டவர் காண்பித்தார், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஒரு பலிபீடத்தை கட்டுவோம், நம்முடைய இருதயங்களை கட்டுவோம். கர்த்தர் சுகந்தம் வாசனையை முகர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த வேலைகளோட பல நேரங்களில் நீங்கள் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டியிருக்கலாம். இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் பலிபீடங்கள் என் இடத்தில் உண்டோ? கேளுங்க. வேதனை உண்டாக்கும் பலிபீடங்கள் என் இருதயத்தில் உண்டோ? ஆராய்ந்து பார்த்து அதை பிடுங்கி இடித்து தகர்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கிதியோனுக்கு மீதியானிகளை அந்த தோற்படிப்பது பெரிய விஷயமா இல்லை, ஆனால் பாகாலின் பலிபீடங்களை இடிப்பது தகர்ப்பது பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு கடப்பாறை எடுத்து இடிச்சிடலாம், ஆனால் அதை யாராவது பார்த்துடுவாங்களோ, பிரச்சனை ஆயிடுமோ, நம்ம வாழ்கிற பகுதியில் பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லி பகலிலே செய்யாமல் இரவிலே அந்த பலிபீடங்களை இடிக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் யோசிக்கலாம், என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா, இந்த மனுஷர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா என்ன நடக்கும்? பயமாக இருக்கே. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லும்போது அதை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் செய்வதே கர்த்தருக்கு கொடுக்கிற பலியாய் மாறும்.
நீங்க இந்த இடிக்கும் போதே நீங்க ஒரு ஆல்டரை கட்டிட்டு இருக்கீங்க, தேவனுக்காக ஒரு ஆல்டரை கட்டிட்டு இருக்கீங்க, தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுறீங்க. ஹல்லேலூயா. இதை தகர்த்து போடும் போதே, ஒவ்வொரு பாவத்திலிருந்து வெளியே வரும்போது தேவன் அதை சுகந்த வாசனையை முகந்து பார்க்கிறார். நீங்கள் செய்கிற கிரியைகளை அவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னோட இருதயத்தில் நான் கட்டி வைத்திருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தில் தகர்த்தெரிக்கப்படுவதாக. சொல்லுமா? எல்லாரும் சொல்லுமா? இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தில் பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட தேவன் உதவி செய்வீராக. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்களை தேவன் உடைத்து போடுவீராக, தகர்த்து போடுவீராக. நீங்க யோசிக்கலாம், எங்க நான் கட்டினேன் அப்படி சொல்லி யோசிக்கலாம். நீங்கள் செய்கிற பாவங்கள் பாகாலின் பலிபீடங்களாய் மாறுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாகாலின் பலிபீடங்களாய் மாறுகிறது. கர்த்தர் வசிக்க முடியாத அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரவே மாட்டார். ஆனால் மாறாக சத்ரு உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான், உங்களுடைய சந்தோஷத்தை பிடுங்கி கொண்டிருக்கிறான், உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறான். இந்த வேளையில விசுவாச இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, பாகாலின் பலிபீடங்களை தகர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே, சத்ருவை மேற்கொள்வதற்கான உதவிகளை எனக்கு தாங்க ஆண்டவரே, சத்ருவை மேற்கொள்ள சத்ருவின் பாகாலின் ஆண்டவரே பலிபீடங்களை தகர்த்து போட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசி ஒரே ஒரு வார்த்தை தேவனை நோக்கி கூப்பிட்ட நிமிடத்திலே அடுத்த நொடியே வானத்திலிருந்து அக்கினி பட்சித்தது. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்காக நீங்கள் கட்டுகிற பலிபீடத்திலே நடக்கிற ஒரு அற்புதம். ஒவ்வொரு முறையும் ஸ்தோத்திர பலிகளோடு துதி பலிகளோடு தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது தேவன் இறங்கி வருகிறார், தேவன் மகிமையா இறங்கி வருகிறார். அந்த பலியிலே அவர் பிரியப்படுகிறார், சுகந்த வாசனையை கர்த்தர் முகருகிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நீங்கள் கட்டுகிற பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பலிபீடங்களாய் மாறட்டும். பாகாலின் பலிபீடங்கள் தகர்த்தெறியப்பட தேவன் உதவி செய்வீராக, அது இடிக்கப்படுவதாக சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் சில வேளைகளிலே நீங்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஐயோ, என் பிள்ளை முயற்சி செய்தே இந்த பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் தேவையான உதவிகளை, வல்லமையை, பலத்தை, அந்த பாகாலின் பலிபீடங்களை இடிப்பதற்கான வல்லமையை தேவன் உங்களுக்குள்ளாய் தருகிறார். Thank you Jesus. பல சூழ்நிலையில நம்மளோட சிந்தைக்கு மேலாக, நம்ம யோசனைக்கு மேலாக பாகாலின் பலிபீடங்களை நம்ம கட்டி கொண்டே இருக்கிறோம், பல இடத்துல கட்டிக்கிட்டே வரோம். ஆனால் ஆண்டவர் அதை தகர்க்க வேண்டும். நீ எதெல்லாம் செய்திருக்கிறோம், என் உள்ளத்தை ஆராய்ந்து சோதித்து பார்த்து, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்தில் உண்டோ, வேதனை உண்டாக்கும் பலிபீடங்கள் என் இடத்தில் உண்டோ? அப்பா சொல்லுங்க, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் பலிபீடங்கள் ஆண்டவரே என் இருதயத்தில் உண்டோ, என் சரீரத்தில் உண்டோ, என் சிந்தையில் உண்டோ? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சகோதரனே, சகோதரியே, அந்த பாகாலின் பலிபீடங்கள் தகர்த்தெறிய தேவன் உதவி செய்வார். அந்த பாகாலின் பலிபீடங்கள் உடைக்கப்பட தேவன் உதவி செய்வார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க இந்த வேளையில கர்த்தருக்காய் பலிபீடங்களை கட்டுங்க, கர்த்தருக்காய் தகன பலிகளை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா இறங்கி வருவார். இது கர்த்தருடைய மேஜை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி வந்து நீங்களும் கர்த்தரும் மீட் பண்ணுகிற ஒரு இடமாய் அது மாறுகிறது. எங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ளாக தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காய் பலிபீடங்களை கட்டுவோம், தேவனுக்காய் பலிபீடங்களை கட்டுவோம், தேவனுக்காய் பலிபீடங்களை கட்டுவோம். பாகாலின் பலிபீடங்கள் தகர்த்தெறியப்பட தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில தேவனுடைய வல்லமை, எல்லா பாகாலின் பலிபீடங்களை இடிப்பதற்கான வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த வல்லமையை நான் மேற்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. பாகாலின் பலிபீடங்களின் வல்லமைகளை நான் மேற்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. அதை தகர்த்தெறிய தேவன் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி